வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் டிஎன்பிசி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு அரசு 4ஆம் வகுப்பு பாடநூலில் இருந்து சமூக அறிவியல் EVS பருவம் 2 அலகு 1 பாடம் சங்ககால வள்ளல்கள். பாடம் முழுவதும் அனைத்து வரிகளையும் உள்ளடக்கியது. அட்டை டு அட்டை, கவர் டு கவர். மொத்தம் 67 கேள்விகள் மற்றும் பதில்கள் உள்ளன. மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் அனைவரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். மேலும் தங்களது கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம். வாங்க பாடத்துக்கு போலாம். கொஸ்டின் 1. சங்ககால வள்ளல்கள் பாடத்தின் கற்றல் நோக்கங்கள் யாவை? ஆன்சர் 1. சங்ககால வள்ளல்கள் மற்றும் அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகளின் பெயர்களை அறிந்து கொள்ளல். 2. நேர்மை மற்றும் இரக்க குணம் போன்ற மனித பண்புகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்தல். 3. சங்ககால வள்ளல்கள் அவர்களுடைய பகுதிகளை எவ்வாறு ஆட்சி செய்தனர் என்பதனை அறிந்து கொள்ளல். கொஸ்டின் 2. தமிழகத்தில் மலைவாழ்விடம் எங்கு உள்ளது? ஆன்சர் கொடைக்கானலில் உள்ளது. கொஸ்டின் 3. மக்களின் முக்கிய கடமை எது? ஆன்சர் இயற்கையை காத்தல், மலை மரங்களை காத்தல். அடுத்து கொஸ்டின் 4. மரங்கள் எந்த பகுதிகளில் அதிகமாக காணப்படும்? ஆன்சர் மலை பகுதிகளில் அதிகமாக காணப்படும். அடுத்து கொஸ்டின் 5. மலைகளில் ஏறுவதற்கு மக்கள் எதனை பயன்படுத்தினர்? ஆன்சர் குதிரைகள் மற்றும் கழுதைகளை பயன்படுத்தினர். அடுத்து கொஸ்டின் 6. மகிழுந்து என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் கார். அடுத்த கொஸ்டின் 7. சங்க காலத்தில் மலைப்பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் யார்? ஆன்சர் கடையெழு வள்ளல்கள். அடுத்த கொஸ்டின் 8. மூவேந்தர்கள் என்பவர் யார்? ஆன்சர் சேரர், சோழர் மற்றும் பாண்டியர்கள். அடுத்த கொஸ்டின் 9. குறுநில மன்னர்கள் கடையெழு வள்ளல்கள் யாரின் கீழ் ஆட்சி புரிந்தனர்? ஆன்சர் சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் கீழ் ஆட்சி புரிந்தனர். அடுத்து கொஸ்டின் 10. பல்வேறு இலக்கிய நயம் வாய்ந்தவை எவை? ஆன்சர் செவ்வியல் பாடல்கள், கிளாசிக்கல். அடுத்து கொஸ்டின் 11. கடையெழு வள்ளல்கள் யார் யார்? ஆன்சர் பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய் அண்டிரன், அதியமான், நல்லி மற்றும் வல்வில் ஓரி. அடுத்து கொஸ்டின் 12. ஆற்றல், அன்பு மற்றும் இயற்கையை நேசித்தவர்கள் யார்? ஆன்சர் கடையெழு வள்ளல்கள். அடுத்து கொஸ்டின் 13. கடையெழு வள்ளல்கள் எந்த காலகட்டத்தில் மலைப்பகுதியை ஆட்சி செய்தனர்? ஆன்சர் சங்க காலத்தில் ஆட்சி செய்தனர். அடுத்து கொஸ்டின் 14. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைப்பகுதியை ஆட்சி செய்தவர் யார்? ஆன்சர் பேகன். அடுத்து கொஸ்டின் 15. தமிழ்நாட்டின் மிக சிறிய மலைத்தொடர் எது? ஆன்சர் பழனி மலை. அடுத்து கொஸ்டின் 16. மயிலுக்கு போர்வை போர்த்திய மன்னர் யார்? ஆன்சர் பேகன். அடுத்து கொஸ்டின் 17. மயில் ஏன் நடுங்கியது? ஆன்சர் குளிரால் நடுங்கியது. அடுத்து கொஸ்டின் 18. பேகன் தமது நடைப்பயணத்தின் போது கண்டது என்ன? ஆன்சர் மயில். அடுத்து கொஸ்டின் 19. பாரி வள்ளல் வாழ்ந்த காலப்பகுதி எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? ஆன்சர் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு மேல் முற்பட்டது. அடுத்து கொஸ்டின் 20. பாரி வள்ளல் ஆண்ட பகுதி எது? ஆன்சர் பரம்பு நாடு, அதாவது பரம்பு மலை. அடுத்த கொஸ்டின் 21. தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் தொடங்கி கேரளாவில் உள்ள பாலக்காடு வரை நீண்ட மலைப்பகுதி எது? ஆன்சர் பரம்பு மலை. அடுத்த கொஸ்டின் 22. பரம்பு நாட்டை தங்கள் முடியரசின் ஒரு பகுதியாக்க விரும்பியவர்கள் யார்? ஆன்சர் மூவேந்தர்கள், சேரர், சோழர் மற்றும் பாண்டியர்கள். அடுத்த கொஸ்டின் 23. மூவேந்தர்களிடம் சரணடையாத மன்னர் யார்? ஆன்சர் பாரி மன்னன். அடுத்த கொஸ்டின் 24. பலாப்பழம், மூங்கில் அரிசி
மற்றும் கொட்டைகள் அதிக அளவில் விளையும் மலை எது? ஆன்சர் பறம்பு மலை. அடுத்த கொஸ்டின் 25. முல்லைக்கு தேர் தந்தவர் யார்? ஆன்சர் பாரி. அடுத்த கொஸ்டின் 26. போரின் போது மலையடிவாரத்தில் இருந்து பறம்பு நாட்டிற்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டவை எவை எவை? ஆன்சர் தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்கள். அடுத்த கொஸ்டின் 27. தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களை பறம்பு நாட்டிற்குள் செல்ல விடாமல் தடுத்தவர்கள் யார்? ஆன்சர் மூவேந்தர்கள். அடுத்த கொஸ்டின் 28. எந்த போரின் போது தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களை பறம்பு நாட்டிற்குள் கொண்டு செல்ல விடாமல் தடுக்கப்பட்டது? ஆன்சர் மூவேந்தர்களுக்கும் மன்னர் பாரிக்கும் நடந்த போரின் போது. அடுத்த கொஸ்டின் 29. மூவேந்தர்கள் தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களை பறம்பு மலைக்குள் கொண்டு செல்ல விடாமல் தடுத்தது ஏன்? ஆன்சர் போரில் பாரி மன்னன் சரணடைவதற்காக தடுத்தனர். அடுத்த கொஸ்டின் 30. எவ்வாறு பாரி மன்னனும் அவரது மக்களும் மூவேந்தர்களிடம் சரண் அடையாமல் உயிர் வாழ்ந்தனர்? ஆன்சர் பறம்பு மலையில் கிடைக்கக்கூடிய பலாப்பழம், மூங்கில் அரிசி, கொட்டை வகைகள் மற்றும் நீரோடையின் சுத்தமான நீரை உண்டு உயிர் வாழ்ந்தனர். கொஸ்டின் 31. மன்னர் பாரி எத்தகைய குணமுடையவராக திகழ்ந்தார்? ஆன்சர் அறிவு கூர்மையும் மற்றும் கருணை உள்ளமும் உடையவராக திகழ்ந்தார். அடுத்த கொஸ்டின் 32. அதியமான் ஆண்ட பகுதி எது? ஆன்சர் தர்மபுரி மாவட்டம், தகடூர். அடுத்த கொஸ்டின் 33. சாகாவரம் பெற்ற கனி எது? ஆன்சர் நெல்லிக்கனி. அடுத்த கொஸ்டின் 34. அதியமான் நெல்லிக்கனியை யாருக்கு கொடுத்தார்? ஆன்சர் ஔவையார் அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்த கொஸ்டின் 35. ஔவையார் என்பவர் யார்? ஆன்சர் ஒரு பெண்பால் புலவர் ஆவார். அடுத்த கொஸ்டின் 36. வாழ்க்கையை எவ்வாறு சிறப்பாக வாழ வேண்டும் என கற்பிப்பவர்கள் யார்? ஆன்சர் புலவர்கள். அடுத்த கொஸ்டின் 37. வல்வில் ஓரி ஆண்ட பகுதி எது? ஆன்சர் நாமக்கல் மாவட்டம், கொல்லிமலை பகுதி. அடுத்த கொஸ்டின் 38. வல்வில் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வலிமையான வில்லுடையவன் மற்றும் வில்லாற்றல் மிக்கவன். அடுத்த கொஸ்டின் 39. கடையெழு வள்ளல்களில் சிறந்த வில்லாளனாக பெயர் பெற்றவர் யார்? ஆன்சர் வல்வில் ஓரி. அடுத்த கொஸ்டின் 40. பண்பான ஒரு ஆட்சியாளராக பாராட்டப்பட்டவர் யார்? ஆன்சர் வல்வில் ஓரி. அடுத்த கொஸ்டின் 41. கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் மற்றும் நடன கலைஞர்களின் திறமைக்கு வெகுமதி அளித்தவர் யார்? ஆன்சர் வல்வில் ஓரி. அடுத்த கொஸ்டின் 42. மதுரையின் தெற்கே அமைந்துள்ள மலைப்பகுதி எது? ஆன்சர் பொதிகை மலை. அடுத்த கொஸ்டின் 43. பொதிகை மலையை ஆண்ட குறுநில மன்னன் யார்? ஆன்சர் ஆய் அண்டிரன். அடுத்த கொஸ்டின் 44. நாகம் தந்த ஒளி பொருந்திய நீல நிறமுள்ள ஆடையை சிவபெருமானுக்கு தந்தவர் யார்? ஆன்சர் ஆய் அண்டிரன். அடுத்த கொஸ்டின் 45. தொண்டை மண்டலம் எங்குள்ளது? ஆன்சர் திருக்கோவிலூரில் உள்ளது. அடுத்த கொஸ்டின் 46. தொண்டை மண்டலத்தை ஆண்டவர் யார்? ஆன்சர் நெடுமுடிக்காரி. அடுத்த கொஸ்டின் 47. இரவலர்களுக்கு இல்லை என்று கூறாமல் வாரி வழங்கியவர் யார்? ஆன்சர் நெடுமுடிக்காரி. அடுத்த கொஸ்டின் 48. சேர மன்னனின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி எது? ஆன்சர் தோட்டிமலை. அடுத்த கொஸ்டின் 49. தோட்டிமலை பகுதியை ஆண்ட குறுநில மன்னர் யார்? ஆன்சர் நல்லி. அடுத்த கொஸ்டின் 50. பாரியின் பண்பு என்ன? ஆன்சர் இயற்கையிடம் அன்பு காட்டுதல். அடுத்த கொஸ்டின் 51. விலங்குகளிடம் அன்பு காட்டியவர் யார்?
ஆன்சர் பேகன். அடுத்து கொஸ்டின் 52. கைவினை கலைஞர்களை பெருமைப்படுத்தியவர் யார்? ஆன்சர் அதியமான். அடுத்து கொஸ்டின் 53. அதியமானின் பண்பு யாது? ஆன்சர் மக்களை மதித்தல். அடுத்து கொஸ்டின் 54. பண்டைய தமிழக வரலாற்றின் ஒரு முக்கியமான காலகட்டம் எது? ஆன்சர் சங்க காலகட்டம். அடுத்து கொஸ்டின் 55. வள்ளல் என்போர் யார்? ஆன்சர் பிறர் நலனை மேம்படுத்துபவர்கள். அடுத்து கொஸ்டின் 56. செங்குத்தான மலை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் உயரமான மலை. அடுத்து கொஸ்டின் 57. பாடல்களை எழுதுபவர்கள் யார்? ஆன்சர் கவிஞர்கள். அடுத்து கொஸ்டின் 58. கைத்திறன் சார்ந்த தொழில் செய்பவர்கள் யார்? ஆன்சர் கைவினை கலைஞர்கள். அடுத்து கொஸ்டின் 59. சங்க காலத்தில் கடையெழு வள்ளல்கள் ஆட்சி செய்த பகுதி எது? ஆன்சர் மலைப்பகுதி. அடுத்த கொஸ்டின் 60. சாகாவரம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் என்றென்றும் வாழ்தல். அடுத்த கொஸ்டின் 61. ஔவையாருக்கு அதியமான் நெல்லிக்கனியை கொடுக்க காரணம் என்ன? ஆன்சர் வாழ்க்கையை எவ்வாறு சிறப்பாக வாழ வேண்டும் என்று மக்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஔவையாரை போன்ற புலவர்கள் சாகாவரம் பெற்று இருக்க வேண்டும் என்பதற்காக வழங்கினார். அடுத்த கொஸ்டின் 62. வள்ளல்கள் கொடுத்த பொருட்களை பட்டியலிடுக. ஆன்சர் 1. பாரி தேர், 2. பேகன் போர்வை, 3. அதியமான் நெல்லிக்கனி. அடுத்த கொஸ்டின் 63. தோட்டிமலை பகுதியை ஆட்சி செய்த மன்னர் நல்லியின் பண்பு என்ன? ஆன்சர் தன்னை நாடி வந்தவர்களுக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்தாமல் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கினார். அடுத்து கொஸ்டின் 64. கடையெழு வள்ளல்கள் அனைவரும் ஏன் பல ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் நினைவு கூறப்படுகிறார்கள்? ஆன்சர் அவர்களுடைய வாரி வழங்கும் வள்ளல் தன்மையின் அடிப்படையிலேயே அனைவராலும் இன்றும் அறியப்படுகிறார்கள். அடுத்த கொஸ்டின் 65. கடையெழு வள்ளல்களையும் அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகளையும் பட்டியலிடுக. ஆன்சர் 1. பேகன் பழனிமலை, 2. பாரி பரம்பு மலை, 3. அதியமான் தகடூர் மலை, 4. வல்வில் ஓரி கொல்லிமலை, 5. நெடுமுடிக்காரி தொண்டை மண்டலம், 6. ஆய் அண்டிரன் பொதிகை மலை, 7. நல்லி தோட்டிமலை. அடுத்த கொஸ்டின் 66. சொற்களஞ்சியம். 1. சங்க காலம் பண்டைய தமிழக வரலாற்றின் ஒரு காலகட்டம். 2. வள்ளல் பிறரது நலன் மேம்படுத்துவதில் ஆர்வம் உடையவர்கள். 3. செங்குத்தான மலை மிக உயரமான மலை. 4. சாகாவரம் என்றென்றும் வாழ்தல். 5. கவிஞர் பாடல்களை எழுதுபவர். 6. கைவினை கலைஞர்கள் கைத்திறன் சார்ந்த தொழில் செய்பவர்கள். அடுத்த கொஸ்டின் 67. நினைவு கூர்தல். 1. சங்க காலத்தில் வள்ளல்கள் பலர் இருந்தனர். அவர்களில் கடையெழு வள்ளல்கள் புகழ்பெற்று இருந்தனர். 2. மூவேந்தர்கள் என்பவர்கள் சேரர், சோழர் மற்றும் பாண்டியர்கள் ஆவர். 3. மக்களிடமும் இயற்கையிடமும் கருணை காட்டுபவர்கள் வள்ளல்களாக அறியப்படுகின்றனர். 4. கடையெழு வள்ளல்கள் என்பவர்கள் பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய் அண்டிரன், அதியமான், நல்லி மற்றும் வல்வில் ஓரி ஆவார்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.